இந்தியன் 2 ஃப்ளாப் ஆனதால் இப்போ லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்தியன் 3 தியேட்டரிக்கல் நம்ம கொண்டு போக வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த படத்துக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இது வரைக்கும் எடுத்ததே அப்படி மேனேஜ் பண்ணி டைரக்ட் ஓடிடிக்கு கொண்டு போயிடலாங்கிற மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணாங்க. கமல்ஹாசனும் ஒத்துக்கலை, சங்கரும் ஒத்துக்கலை. என்ன காரணம், ரெட் ஜெயின் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடல் காட்சின்னு ஒன்று சங்கர் பிளான் பண்ணியிருந்தார். அது ஒரு பிரம்மாண்டமான செலவுல பிரம்மாண்டமான பாடல் காட்சி. ஆனால் இன்னைக்கு வந்து சங்கருடைய பாடல் காட்சிகள்லாம் மக்கள்கிட்ட எடுபடலை. அதுதான் உண்மை. 2 படமே அதை தான் உணர்த்தியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ரெட் ஜெயின் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாங் வேண்டாம், மற்றதை மட்டும் பேட்ச் ஒர்க் மட்டும் முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூடவே கமல்ஹாசன் சங்கருடைய சம்பளத்தை பெருமளவில் குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இவங்க வந்து எடுக்கிறாங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சம்பள விஷயத்துல ரொம்ப கராரானவர். படம் தொடங்கியதுலேருந்து நிறைய சர்ச்சை. இது விஜய் ஒரு காலம் போயிட்டு இல்லையா, அவர் ஏதாவது ஒரு தலையீடு இருக்குமா, பேக்கப் பண்ணுறாங்க. விஜய் இப்படி ஒரு படம் பண்ணுறதே விஜய்க்கு தெரியாது. அவரே வந்து பத்திரிகை செய்தியை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு அவர்களுக்காக சினிமா விமர்சகர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். சங்கர் அவர்களுக்கு தொடர்ந்து அடிமையில் அடியாக வந்துருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இடி அவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் இதை வந்து முடக்கியிருக்காங்க. எந்திரன் கலை திருட்டு சொல்லுவாங்க. இது சொல்ல நேற்று நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க. அதில் வந்து லைக்கா இந்தியன் 3 வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சங்கர் இயக்கிய இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் படங்கள் வணிக ரீதியில் வந்து வெற்றி அடையலை. ஸோ இதனால் வரைக்கும் சங்கர் படம் அப்படின்னால ஒரு பெரிய வெற்றி அடையும், அதை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிலவரமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2 படங்களின் தோல்விக்கு பிறகு இப்போ சங்கர் மேலான அந்த மக்களுடைய நம்பிக்கை வந்து மாறிடுச்சா என்னங்கிறது தெரியல. அவருடைய கடைசி 2 படமும் பெரிய அளவில் போகல. இந்த சூழ்நிலையில் இந்தியன் 3 படம் என்ன பல காட்சிகள் எடுக்கப்பட்டு சில காட்சிகள் படமாக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் அந்த ப்ராஜெக்ட் அப்படி இருக்குது. இப்போ இந்தியன் 2 ஃப்ளாப் ஆனதால் இப்போ லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா இந்தியன் 3 தியேட்டரிக்கல் நம்ம கொண்டு போக வேணாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த படத்துக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இது வரைக்கும் எடுத்ததே அப்படி மேனேஜ் பண்ணி டைரக்ட் ஓடிடிக்கு கொண்டு போயிடலாங்கிற மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணாங்க. ஆமாம், பேட்ச் ஒர்க்கு அல்லது அதுவும் கூட இல்லாமல், ஏன்னா அது ஓடிடி தானே உங்களுக்கு, நீங்கள் அப்படியே இருக்கிறத வச்சு அப்படியே எடிட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் அவர் ஒரு லேசாக ஒரு மூவ் பண்ணாங்க. ஆனால் என்னன்னா இதுக்கு கமல்ஹாசனும் ஒத்துக்கலை, சங்கரும் ஒத்துக்கலை. என்ன காரணம்னா இப்போ சங்கர் தான் படத்தை முடிச்சு கொடுக்கணும். இப்போ கமல்ஹாசன்னா ஒரு டப்பிங்லாம் பேசணும். இப்போ தன்னுடைய படம் டைரக்ட் ஓடிடியில் வர்றதுங்கிறது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாம் 2 பேருக்குமே ஒரு ஃபீலிங். அது இன்னொன்று அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய மற்ற படங்களுடைய வியாபாரம் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கமல் வந்து அப்போ அமெரிக்காவில் இருக்கார். அவருக்கு வந்து இந்த தகவல் சொல்கிறாங்க, அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் நிறுவனத்தில் இப்போ தெரியும்ல, லைக்கான்னு ஒரு பேனர் இருந்தாலும் இவங்க முழுக்க இயங்குவது வந்து ரெட் ஜெயினை சார்ந்து தான். இவங்க படம் எடுப்பதும் சரி, படத்துக்கு ஃபைனான்ஸ் திரட்டுறது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே ரெட் ஜெயின்ட் தான். லைக்காங்கிறது ரெட் ஜெயினுடைய ஒரு துணை நிறுவனம் மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இப்படி முரண்டு பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்திலேருந்து கமல்ஹாசன், சங்கர், செண்பகமூர்த்தி, தமிழ்குமர, சுபாஸ்கரன் இவங்க எல்லாமே வீடியோ காலில் கனெக்ட் ஆகி ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயங்களை அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து டைரக்ட் ஓடிடிக்கு வந்து நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு. அப்போ எப்படி இந்த படத்தை முடிக்கிறது, எவ்வளோ பட்ஜெட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்து இப்போ கமல் சொல்லியிருக்காரு, ஓகே அடுத்து வந்து நான் அன்பரி படத்தில் தான் நடிக்கிறதா இருக்கேன், அதுதான் என்னுடைய ஷெடியூல். பட் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு உங்களுக்கான டேட்டு தர்றேங்கிற அளவுக்கு கமல்ஹாசன் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு அமெரிக்காவில் இருந்து. இப்போ கமல்ஹாசன் இங்கே வந்துட்டார். இப்போ திடீர் திருப்பம் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்தே லைக்கா வந்து விலகிறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இதற்கு எத்தனை கோடி தேவைப்பட்டாலும் அதை இவங்க கையிலிருந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டாங்க. ஆஃப்டர் விடாமுயற்சியுடைய தோல்வி வந்து இன்றைக்கி லைக்காவே அசைச்சு பார்த்துச்சு. அப்போ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா லைக்கா பேர் இருக்கும், சுபாஸ்கரன்கிற பேர் இருக்கும், ஆனால் முழுக்க இந்த படம் ரெட் ஜெயின் கைக்கு மாறிடுச்சு. அதுதான் நிலவரம். இப்போ ரெட் ஜெயின் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாடல் காட்சின்னு ஒன்று சங்கர் பிளான் பண்ணியிருந்தார். அது ஒரு பிரம்மாண்டமான செலவில் பிரம்மாண்டமான பாடல் காட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து சங்கருடைய
பாடல் காட்சிகள்லாம் மக்கள்கிட்ட எடுபடலை. அதுதான் உண்மை. 2 படமே அதை தான் உணர்த்தியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ரெட்ஜன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாங் வேண்டாம், மற்றதை மட்டும் பேட்ச் ஒர்க் மட்டும் முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கூடவே கமல்ஹாசன் சங்கருடைய சம்பளத்தை பெருமளவில் குறைப்பதற்கான ஒரு முயற்சியை இவங்க வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு இவங்க ஒத்துக்குவாங்களாங்கிறது தெரியல. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சம்பள விஷயத்தில் ரொம்ப கராரானவர், கிட்டத்தட்ட சங்கரும் அப்படித்தான். ஸோ இந்த கண்டிஷனுக்கு இவங்க ஒத்துக்குவாங்களாங்கிறது தெரியல. கமல்ஹாசன் கூட ஏற்றுக்கலாம், சங்கர் அவர்கள் இனிமேல் கராராக இருக்க முடியுமா? ஏன்னா தொடர்ந்து தோல்வி இல்லை, அது வந்து அவருடைய இயல்பு. அதே நேரம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் இல்லாமல் உங்களுக்கு பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு தானே ஆகணும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு செய்தி கூட நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா கேம் சேஞ்சர் படத்தை தில்ராஜுக்கு ஒரு போட்டு காட்டியிருக்காரு. ஆனால் சங்கருடைய இயல்பு என்ன அப்படின்னா, படத்தில் இருக்கிற ஒரு ஷாட் கூட தயாரிப்பாளர்களுக்கு போட்டு காட்ட மாட்டார். எங்கிட்ட பல தயாரிப்பாளர்கள் சங்கரை வைத்து படம் எடுத்தவர்கள் எங்கிட்டே பர்சனலாகலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சார் நான் தான் பணம் போட்டிருக்கேன், ஆனால் பாருங்க தான் படத்தையே காட்ட மாட்டேன்றாருலாம் வருத்தப்பட்டிருக்காங்க. அதுதான் சங்கருடைய ஸ்டைலு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கால மாற்றத்தில் அவர் தில்ராஜுக்கு படத்தை போட்டு காட்டுற அளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்கார். அதனால எதிர்காலத்தில் அவர் எப்படி மாறுவாருங்கிறது நமக்கு எப்படி தெரியும். பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இனிமேல் எடுக்க போகிறதா சொன்னாலுமே எடுத்த வரைக்கும் வந்து திருப்திகரமாக வந்திருக்குதா இந்தியன் 3? இல்லை, அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே நான் கேள்விப்பட்டது, எனக்கு அந்த படத்தில் பணிபுரிந்தவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இந்தியன் 2, பழைய இந்தியன் 2, அதாவது இப்போ வெளியான இந்தியன் 2 கிடையாது, இவங்க திட்டமிட்ட இந்தியன் 2வில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான காட்சிகள்லாம் இருக்குது. இந்தியன் 2 ரிலீஸ் ஆகும்போது இந்தியன் படத்தினுடைய வெற்றியை தூக்கி சாப்பிட்டுடும், இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த படத்தினுடைய ஃபுட்டேஜ் ஜாஸ்தியானதுனால இவங்க வந்து அந்த படத்தை வந்து 2 பார்ட்டாக பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி இந்தியன் 2, இந்தியன் 3 அப்படின்னு மாற்றும் போது அந்த நல்ல காட்சிகள் எல்லாமே இந்தியன் 3க்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இந்தியன் 2ங்கிறது வெறுமனே சக்கை ஆயிடுச்சு. அதனால தான் அந்த படத்துக்கான தோல்வி. பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 வந்து இந்தியன் 2வை விட ஒரு பெட்டரான படமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாம் கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சம் இந்தியன் 3க்கு வந்து வணிக ரீதியில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனால் எதிர்பார்ப்பு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸும் கூட. ஏன்னா நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்து ஐயா என்ன இப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய சிக்கலாக போயிடும். உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல், அப்படி இல்லைன்னா இந்தியன் 2 மாதிரி ஒரு மொக்க படமாக இருக்க போகுது, சும்மா போய் உட்காந்து பார்ப்போமே அப்படின்னு ஒருத்தன் வர்றான், அவனுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். வெளியில் வந்து அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதும் இந்த படத்தை மக்கள் வந்து குறைத்து மதிப்பிடுவதும் வந்து அந்த படத்துக்கு நல்லது தான். பண நெருக்கடினால வந்து இந்தியன் 3லேருந்து விளையிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே விஜய் அவருடைய பையன் படம் ஷூட்டிங்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு சைடு முடிஞ்சிருச்சு, ஆனால் வந்து படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல். இல்லை ட்ராப்புங்கிற ஒரு தகவல் வந்தது. அப்போ தான் அது குறித்து நம்ம விசாரிக்க ஆரம்பித்தோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ராப் கிடையாது, இந்த படத்துடைய ஷூட்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்கத்தான் போகுது. இன்னொன்று லைக்கா வந்து இந்த மாதிரி ஃபினான்சியலாக கொஞ்சம் கிரைசிஸில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு விஜயினுடைய மாமனார், அவர் உங்களுக்கு தெரியும் லண்டனில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிற அவர் இதில் தலையிட்டு என்னன்னா, இந்த சஞ்சய் படத்துக்கான அந்த பணத்தை வந்து முன்னாலேயே வாங்கிட்டாங்க. இவர் வந்து அந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி எடுத்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெறுவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பணத்தை இவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன இந்த செய்தியை நம்புவதில் எனக்கு என்ன சிரமம் இருக்குது அப்படின்னா, படத்தோட ஹீரோ வந்து சந்தீப் கிஷன், அவருக்கு இங்கே மார்க்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவரை வைத்து படம் எடுக்கிற ஒரு படத்துக்கு 25 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்கிறது நம்பவே முடியல. அதே நேரம் இந்த சோர்ஸும் ஒரு ரிலையபிள் சோர்ஸாக இருக்கிறதுனால இதை நம்பாமையும் இருக்க முடியல. அதுதான் நிலவரம். புதுமுக இயக்குனர் அதே தாண்டி வந்து சந்தீப் கிஷன் மார்க்கெட்டில் அப்படின்னா அது தப்பான முடிவு தானே? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ கூடுதலாக கூட நம்ம சில விஷயங்கள் சொல்லலாம். என்னென்னா, இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 கோடி 6 கோடி அப்படின்னா அது வந்து ஒரு ரீசனபிளான ப்ராஜெக்ட். நீங்கள் சஞ்சயை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு புதுமுக இயக்குனர், இன்னும் சொல்லப்போனால் அவர் யாரிடமும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்த ஒரு அறிமுக இயக்குனர். அப்படி பார்க்கும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறதுங்கிறது ரீசனபிளான விஷயம். இவர் வந்து விஜயுடைய மகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 20 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னா அது லைக்கா எடுத்த மிக மட்டமான முட்டாள்தனமான முடிவாக தான் நான் பார்க்கேன். அது வந்து நிச்சயமாக தப்பாயிட்டு. என்னென்னா, சந்தீப் கிஷனுக்கு வந்து தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அங்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3ஆம் நிலை நடிகராக தான் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா பல
ரசிகர்களுக்கு அவர் தெரியவே தெரியாது. இந்த ராயன் மாதிரி படத்தில் நடித்த வகையில் ஓரளவுக்கு அவர் ஒரு பரிச்சயமான நடிகரே தவிர பிரபலமான நடிகர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை நம்பி எப்படி 25 கோடி ரூபா நீங்கள் போட முடியும்? எனக்கு தெரிஞ்சு 90% அது உண்மையாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி லைக்கா அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்கள ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தில் தள்ளுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. படம் தொடங்கியதுலேருந்து நிறைய சர்ச்சை. இது விஜய் ஒரு காலத்துக்கு போயிருக்கும் இல்லையா? அவர் ஏதாவது ஒரு தலையீடு இருக்குமா, பேக்கப் பண்ணுறாரு? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் சஞ்சயுடைய ப்ராஜெக்டில் அவர் வந்து 1% கூட அவர் வந்து ஆர்வம் காட்டலை. எனக்கு கிடைத்த தகவல் அதுதான். நம்ம ஏற்கனவே கூட நம்ம பல இதில் பேசியிருக்கோம். சஞ்சய் இப்படி ஒரு படம் பண்ணுறதே விஜய்க்கு தெரியாது. அவரே வந்து பத்திரிகை செய்தியை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன தெரியுமோ அவ்வளவுதான் விஜய்க்கும் தெரியும். இந்த ப்ராஜெக்ட் பெருசாக அளவில் கொண்டு வரணும்னா அவர் முயற்சி பண்ணலை. அடடா நமக்கு தெரியாமல் இந்த படத்தை பண்ணுறானே, இதை பிரேக் பண்ணணும்னா அவர் முயற்சி பண்ணல. அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, இவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல்.